வெல்கம் டு எம்எஸ் குக்கிங் 69 சேனல். இன்றைக்கி ரொம்ப டேஸ்டான ரெஸ்டாரண்ட் டேஸ்ட்டில் ப்ரெட்டு சாண்ட்விச் தான் செய்ய போகிறோம். எப்படி செய்கிறது அப்படிங்கிறத வீடியோ முழுவதும் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வாங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் தினம் அப்லோட் பண்ணுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இந்த சாண்ட்விச் செய்கிறதுக்கு கடைகளில் போய் எந்த பொருளுமே வாங்க தேவையில்லை. நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய திங்ஸ் மட்டுமே வச்சு டக்குன்னு ஒரு 2-3 நிமிஷத்தில் ரெடி பண்ணிடலாம். வாங்க எப்படி செய்கிறதுங்கிறத வீடியோக்குள்ளே பார்த்து தெரிஞ்சுக்கலாம். பிரெட் சாண்ட்விச்சுக்கு தேவையான பொருள் என்னென்னங்கிறத பார்த்துக்கலாம். கொஞ்சமாக ஒரு 2 பல் மட்டும் பூடு வந்து எவ்வளோ பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன் பாருங்கள். கொஞ்சமாக கொத்தமல்லி இலை, கொஞ்சமாக வத்தப்பொடி, அதுக்கப்புறம் வந்து ஒரு பிஞ்ச் அளவு உப்பு, ஒரு 1/4 ஸ்பூன் அளவு மஞ்சள் தூள், அதுக்கப்புறம் ஒரு 2 பச்சை மிளகாய் எடுத்து இடித்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் வந்து கொஞ்சமாக அது ஒரு பெரிய சைஸ் தக்காளி வந்து ஒரே ஒரு தக்காளி மட்டும் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கு. ஒரு பல்லாரி வெங்காயம், பெரிய வெங்காயம், அதை நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கு. அதுக்கப்புறம் முட்டைக்கோஸ் வந்து இது போல் நல்ல பொடியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. இல்லை நீளமாக சீவறதா இருந்தாலும் சேவிக்கலாம். அடுத்து எண்ணெய், சீரகம், ப்ரெட்டு பாக்கெட், அவ்வளோதான் தேவையான பொருள். வாங்க எப்படி செய்கிறதுங்கிறது பார்ப்போம். ஃபஸ்ட்டு ஒரு பேன் ஒன்று அடுப்பில் வச்சுக்கலாம். பேன் நல்லா ஹீட் ஆகட்டும். தேவையான அளவு ஆயில் சேர்த்துக்கலாம். நிறைய சேர்த்துக்கணும்னு இல்லை, சும்மா கொஞ்சம் போல் அந்த இது நம்ம எல்லாத்தையும் வந்து வதக்கி எடுக்கிற அளவுக்கு சேர்த்துக்கிட்டால் போதும். இந்த சாண்ட்விச் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். குட்டி பிள்ளைலாம் நல்லா விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு டிஷ்ஷாக இருக்கும். பெரியவங்க கூட பிரேக்ஃபாஸ்ட்டாக இதை சாப்பிட்லாம், நல்லாயிருக்கும். ஸ்நாக்காகவும் வச்சுக்கலாம், பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் சாப்பிட்லாம். எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ கொஞ்சமாக சீரகம் போட்டுக்கலாம். நறுக்கி வச்சு பூண்டு, இடித்த பச்சை மிளகாய், அடுத்து நறுக்கிய வெங்காயம். வெங்காயம் வந்து ஒரு பாதி அளவு வதங்கட்டும். அதுக்கப்புறம் தக்காளி சேர்த்துக்கலாம். வெங்காயம் சீக்கிரம் வதங்குறதுக்காக இப்போவே உப்பு சேர்த்துக்கலாம். பாதி அளவு வதக்கினா போதும். ஒரு நல்ல கிரேவி டைப்புக்கெலாம் வந்து வதக்க வேணாம், நல்லா இருக்காது. அடுத்து தக்காளி, இது கூட மஞ்சள் தூள், வத்தப்பொடி, மல்லி இலை, இது 3 சேர்த்துக்கலாம். வத்தப்பொடி வந்து அளவாகவே சேர்த்துக்கோங்க. ஏன்னா நம்ம ஆல்ரெடி வந்து 2 பச்சை மிளகாய் எடுத்து அதை இடித்து சேர்த்துருக்கோம். ஸோ காரம் வந்து கரெக்டாக இருக்கும். மஞ்சள் தூள் சேர்த்ததுக்கப்புறம் தான் இந்த டிஷ்ஷே பார்க்குறதுக்கு கொஞ்சம் கலர்ஃபுல்லாக நல்லாயிருக்கு. இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க முட்டைக்கோஸ் வந்து சேர்த்துக்கலாம். எந்த அளவுக்கு பொடியை கட் பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள். நீங்கள் நீல வாக்கிலே கட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு இஷ்டப்பட்டால் கேரட்டும் சேர்த்து செய்யலாம். கேரட்டே வந்து இது போல் பொடியாக சாப் பண்ணாலும் ஓகே, நீளமாக கட் பண்ணாலும் ஓகே. அது போல் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. ஆனால் சீக்கிரமாக வந்து குக் ஆகிற மாதிரி ரொம்ப பொடிசாக வந்து கட் பண்ணி சேர்த்துக்கணும். இப்போது முட்டைக்கோஸோட அந்த பச்சை வாசனை போய் ஒரு பாதி அளவு குக் ஆகிற அளவுக்கு வேக வச்சா போதும். ரொம்பலாம் வந்து குழம்புக்கு வேக வைக்கிற மாதிரிலாம் வேக வைக்க வேண்டாம். இதில் வந்து தண்ணியெல்லாம் சேர்க்கவே கூடாது. அடுத்து இது கூட ரெஸ்டாரண்ட்டு டேஸ்ட்டு கொடுக்குறதுக்காக கொஞ்சமாக கரம் மசாலா வந்து சேர்த்துக்கலாம். நான் வந்து வீட்டிலே ரெடி பண்ண கரம் மசாலா தான் இது. என்னோடய சேனலில் போய் பாருங்கள். நான் இந்த கரம் மசாலா வந்து எப்படி செய்கிறது அப்படிங்கிற வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். இல்லைனாலும் டிஸ்கிரிப்ஷனில் வந்து நான் லிங்க் கொடுக்குறேன், போய் பாருங்கள். உங்களால் வீடியோ தேட முடியல அப்படின்னா சிம்மிலே வச்சு ஒரு 2 நிமிஷம் மட்டும் குக் பண்ணுவோம். அவ்வளோதான், சூப்பராக ரொம்ப மணம் மணக்க ஸ்டஃபிங் வந்து ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து அப்படியே இந்த அடுப்புக்கு மாற்றி வச்சிடலாம். இப்போது இந்த அடுப்பில் ஒரு வந்து தோசைக்கல் வச்சுக்கலாம். தோசைக்கல் நல்லா சூடேறட்டும்.
இதில் கொஞ்சமாக ஆயில் அப்ளை பண்ணிக்கலாம். பட்டர் கூட போட்டுக்கலாம். நான் வந்து எண்ணெய் தான் சேர்த்துக்கிறேன் இன்றைக்கி. அது பட்டர் சேர்க்குறதோ சேர்க்காதும் உங்களுடைய தனிப்பட்ட விருப்பம். எண்ணெய் நல்லா சூடேறிடுச்சு. இப்போ ஒரு ப்ரெட் எடுத்து வைக்கிறோம். அதுக்கடுத்து இன்னொரு ப்ரெட்டு, மொத்தம் 2 ப்ரெட்டு ஒரே கல்லை வச்சு வேக வச்சுக்கோங்க சேம் டைமில். இதை வந்து திருப்பி திருப்பி போட்டு வேக வச்சுக்கணும். நல்லா ப்ரெட்டை வேக வச்சாச்சு. இப்போது வந்து அடுப்பு சிம்மில் வச்சுட்டு நம்ம ஸ்டஃபிங் வச்சுருக்கோம் இல்லையா, அது நல்ல ஒரு பெரிய ஸ்பூனில் 1 ஸ்பூன் அளவு எடுத்து அந்த ப்ரெட்டு மேலே அப்படியே வச்சுருவோம். இன்னும் கொஞ்சம் வேணுனாலும் எடுத்துக்கலாம். ஆனால் ப்ரெட்டை வந்து திருப்பி போடும்போது ஸ்டஃபிங் வந்து வெளியே வராத மாதிரி திருப்பி போட்டுக்கணும். ஓகே, அந்த ப்ரெட்டை எடுத்து இது மேலே வச்சாச்சு. இப்போ இதை வந்து கரண்டி வச்சு நல்லா அழுத்தி கொடுத்து வேக வைங்க. நம்ம ப்ரெஸ் பண்ணி அழுத்தும் போது தான் வந்து அந்த ஸ்டஃபிங்கோட ப்ரெட்டு வந்து நல்லா ஒட்டி நல்லாயிருக்கும். நம்ம ஸ்டஃபிங் ரெடி பண்ண மட்டும்தான் ஒரு 3 நிமிஷம் 4 நிமிஷம் ஆகும். இந்த இது ப்ரெட்டு சாண்ட்விச் ரெடி பண்ண வந்து கரெக்டாக வந்து ஒரு 2 நிமிஷத்துக்குள்ளேயே வந்து ரெடி பண்ணிடலாம். ஏன்னா ப்ரெட்டு வேகறதுக்கு எவ்வளோ நேரம் ஆக போகுது, 1 நிமிஷம் தான் ஆகும். இப்போ இதை வந்து பெரட்டி போடுவோம். சாண்ட்விச் வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை வந்து இப்படி 2ஆக வந்து இப்படி கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணி ஒரு பிளேட்டுக்கு மாற்றி வச்சாச்சு. இப்போ வந்து இது நம்ம பிரித்தா கூட ஸ்டஃபிங் வந்து விழுகாது பாருங்கள். ஸ்டஃபிங் விழுகாது. ஏன்னா அந்தளவுக்கு வந்து நம்ம ப்ரெஸ் பண்ணி ப்ரெட்டை வந்து நல்லா வேக வச்சுருக்கோம். இது சேர்த்து சாப்பிடும்போது உண்மையாகவே வந்து சூப்பராக இருக்கும். இப்போ அடுத்த ப்ரெட்டையும் ரெடி பண்ணிக்குவோம். அடுத்த ப்ரெட்டும் ரெடி பண்ணியாச்சு. இப்போ இந்த ப்ரெட்டை எடுத்து சுடுது அப்படியே வச்சு நல்லா அழுத்தம் கொடுத்து வேக வச்சு பரட்டி எடுத்துக்கலாம். பரட்டி போட்டாச்சு. இப்போ ரெடி. இதையும் வந்து நம்ம ட்ரையாங்கிள் ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துக்கலாம். அவ்வளோதான், நம்ம ரெடி பண்ண ப்ரெட்டு சாண்ட்விச் வந்து சூப்பராக வேறு லெவலாக அட்டகாசமான ருசியில் வந்து ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்களும் முன்னாடி இது போல் ட்ரை பண்ணியிருக்கீங்க அப்படின்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரைபும் எனக்கு நெக்ஸ்ட் வீடியோவுக்கு ரொம்ப மோட்டிவாக இருக்கும். நன்றி. மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் உங்களை சந்திக்கிறேன்.